வணக்கம். தரமைந்து புலமை பரீட்சைக்குரிய தமிழ் சார்ந்த நுண்ணறிவு. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. முதலாவது கேள்விக்கு செல்வோம். ஆசிரியர் மாணவர் போல வைத்தியர் கீறு மருந்து நோயாளி என்று தரப்பட்டு, ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பித்தல ஈடுபடுவார். அதே மாதிரி வைத்தியர் யாருக்கு நோயை போக்காட்டுவார், அதைக்கு வருத்தம் பார்ப்பார், நோயாளிக்கு. எனவே நோயாளி என்ற விடயங்களை திருட வேணும். அது இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது கேள்வி, பசி உணவு போல நோய். வைத்தியர் தந்திருக்கு, மருந்து தந்திருக்கு. அப்ப பசிய போக்காட்டணும்னா நாங்கள் உணவை சாப்பிட்டா போயிடும். அப்ப நோயை இல்லாம பண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறாங்க, மருந்து உண்றாங்க. அப்ப எனவே மருந்து என்ற விடயங்களை கிட வேண்டும். மூன்றாவது கேள்வி செல்வோம். கப்பல் துறைமுகம் போல விமானம். முதலாவது விட விமான நிலையம், விமான தரிப்பிடம் என்று தந்தது. இதை பாருங்க, கப்பல் தரிக்கிற இடத்தை துறைமுகம் என்று கூறுவோம். அதே மாதிரி விமானம் தரிக்கிற இடத்தை என்னன்னு சொல்லுவோம், நாங்கள் விமான நிலையம் என்று கூறுவோம். எனவே விமான நிலையம். அடுத்து பாருங்க, நான்காவது கேள்வி. நெல் நாற்று போல பனை. நெல்லுன்ற இளமை பெயர் நாற்று. அதே மாதிரி பனைன்ற இளமை பெயர்தாக அமையும் வடலி. எனவே வடலிங்கிறது. அடுத்து பாருங்க, மஜில் அகவும் போல வண்டு. மஜில் அகவும் அன்றது தொனி ஒளிமரவு வெறும் மயிலுண்டு. அதே மாதிரி வண்டு ஒளிமரவு இடையும். அது ஆறாவது கேள்வி செல்வோம். ஆந்தை அலரும் போல பள்ளி. ஆந்தைன்ற தொனி ஒளிமரவு அலரும். அதே மாதிரி பள்ளின்ற ஒளிமரவு சொல்லும். எனவே சொல்லுங்களுக்கு. ஏழாவது கேள்வி போவோம். குரங்கு கடுவன் போல மான். அதாவது குரங்குன்ற ஆண் தான் கடுவன். எனவே மானுன்ற ஆணை பார்க்கணும். ஆண் என்ன கலைய, அப்ப கலைங்கிறது. அடுத்த பாருங்க, ஆடு மந்தை போல ஆவுக்கு நிதை. ஆடு தரித்து கட்டப்படுற இடத்த மந்தை போல ஆவுக்கு என்ன நிதை என்று சொல்லுவோம். கூட்டத்தை குறிக்கிறது, நிறையா இருக்கும். ஆடு மந்தை போல ஆவுக்கு நிறை. அதாவது மழை வெள்ளம் போல வெப்பம். மழை காரணமாக வெள்ளம் ஏற்படும். அதே மாதிரி வெப்பம் காரணமாக என்ன ஏற்படும், வறட்சி ஏற்படும். வறட்சி எழுதுறத பார்த்துக்கொள்ளும். அப்படியே அதை 10வது வெளிப்போம். பலா சுளை போல மாம்பழம். பலா சுளை போல மாம்பழம் சதை. மீனவன் கடல் போல விளையாட்டு வீரன். மீனவன் தன்னுடைய தொழிலை நிறைவேற்றுவதற்காக எங்க போவான், கடலுக்கு போவான். விளையாட்டு வீரன் தன்னுடைய திறமையையும் வீரத்தையும் காட்டுவதற்காக எங்க போவான், மைதானத்துக்கு போவான். மைதானம். பூனை எலி போல செண்பகம். பூனை எலியை பிடிப்பது போல செண்பகம் அதை பிடிக்கும், நத்தையை பிடிக்கும். இலைகள் அரித்துண்ணுற இந்த தாவரத்தை தீங்க விளைகின்ற நத்தைகளை பிடித்து உண்ணும். அது செண்பகம். எனவே செண்பகம் அதை பிடிக்கும், நத்தையை பிடிக்கும். பூனை அதை பிடிக்கும் எலி. அதே போல செண்பகம் நத்தையை பிடிக்கும். அப்ப நத்தை என்ற விடயங்களை திருடவன். எனவே இது புலமை பரீட்சைக்கு தமிழ் சார்ந்த நுண்ணறிவாக பகுதி 1களுக்கு போடும். அது சார்ந்த ஏனைய பயிற்சிகளையும் நீங்கள் தேடி அறிந்து செய்வதன் மூலம் இவரிடம் நடைபெறும் புலமை பரீட்சையில் வெற்றியடைய முடியும். நன்றி, வணக்கம்.